ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் February 16th அப்புறமா இப்போ தான் நிஃப்டி வந்து 18,000 மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.84% பாசிட்டிவ்ல 18,065ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 233 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.54% பாசிட்டிவ்ல 43,233ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேவை பார்த்தீங்கன்னா ஓன்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து 1.5% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் இந்த ஆக்சிஸ் பேங்க்கை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு பெட்டராகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி என்ன ஆக்சிஸ் பேங்க்கோட அப்டேட்ஸ் இன்னைக்கு வந்ததுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பிஏ இண்டஸ்ட்ரீஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், இண்டஸ் டவர், ஆர்இசி அண்ட் லாரஸ் லேப்ஸ். அண்ட் இன்னைக்கு பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் ஏன் 10% மேலே ரைஸ் ஆயிருக்குன்ற பாசிட்டிவ் அப்டேட்டையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு ஓவரால் டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அத்துல், ஆக்சிஸ் பேங்க், கெயில் அண்ட் கிராம்ப்டன். அண்ட் இன்னைக்கு இப்படி அதிகமாக ஃபாலோ ஆன காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட அப்டேட்டையும் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு டாப் ஷார்ட் கவரிங்கை பார்க்குறப்போ நிஃப்டியில் அதிகமாக ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அதாவது அதோட ஷார்ட் பொசிஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகுறதுனால பையிங் நடந்து அதோட ப்ரைஸ் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ஷார்ட் கவரிங் நடந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், பவர் கிரிட் அண்ட் பிபிசிஎல். எனிவே இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிஏ இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி பிஏ இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து அக்விஷன் அனௌன்ஸ் பண்ணி ஃபார்மா ஏபிஐ அண்ட் சிடிஎம்ஓ ஸ்பேஸில் என்ட்ராக இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மாவோட ஏபிஐ என்னதுன்னா ஃபார்மாசூட்டிக்கலை தயாரிக்கிற ஃபார்முலேஷன்ஸ்க்கான மூலப்பொருள்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஏபிஐக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் சிடிஎம்ஓனா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். அதாவது ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரக்ஸை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் டெவலப் பண்ணி கொடுக்கறது அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்விஷன் பண்ணி ஃபார்மா ஏபிஐ அண்ட் சிடிஎம்ஓ ஸ்பேஸில் என்ட்ராக இருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அக்விஷன் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி கம்பெனியான பிஐ ஹெல்த் சயின்சஸ்ன்றவங்க டிஆர்எம், அதாவது தெராகெம் ரிசர்ச் மெடிலேப்ன்ற கம்பெனியோட இந்தியாவில் இருக்கிற சப்சிடரி கம்பெனிஸான டிஆர்எம் இந்தியா அண்ட் சோலிஸ் ஃபார்மா கெம்ன்ற கம்பெனிஸ் அக்வயர் பண்ண போகிறதாவும் அண்ட் டிஆர்எம் யூஎஸோட அசட்ஸையும் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஏர்கேமிக்கான்ற கம்பெனியும் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இந்த டிஆர்எம் யூஎஸோட இந்தியன் சப்சிடரி கம்பெனிஸான டிஆர்எம் இந்தியா அண்ட் இந்த சோலிஸ் ஃபார்மா கேம்ன்ற கம்பெனிஸ் வந்து ஆக்டிவ் ஃபார்மாவை ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே இந்த ஏர்கேமிக்கான்ற கம்பெனி வந்து ஏபிஐ அண்ட் அதர் ஃபார்மா ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க சிடிஎம்ஓ பிஸ்னஸையும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டோட்டல் அக்விஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 715 crores அளவுக்கு வரும். ஸோ இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த ஏபிஐ அண்ட் சிடிஎம்ஓ பிஸ்னஸில் என்டர் ஆகணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த அக்வேஷன்றது மச் அவைட்டட் அக்வேஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த Q4ஓட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அரௌண்ட் 27 to 28% இருந்த மார்ஜின்ன்றது இப்போ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த க்ரோத்தை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த க்ரோத்துன்றது கம்பெனியோட ஜென்ரிக் ஏபிஐ, அதாவது ஜென்ரிக் ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ட் அண்ட் சிடிஎம்ஓ பிஸ்னஸஸோட ஸ்ட்ராங் மொமெண்டம் தான் காரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.16% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து விப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 crore பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணதுலேயே இதுதான் பிக்கஸ்ட் பைபேக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.2% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.9% அதிகமாக இருக்குது. ஸோ விப்ரோட Q4 ரிசல்ட்ஸ் என்னவோ வீக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லணும். பட் அவங்களோட பைபேக் டீட்டெயில்ஸுன்றது மார்க்கெட்டை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. அதாவது கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 12,000 crores அளவுக்கு 26.9 crore ஷேர்ஸை பைபேக் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 26.9 crore ஷேர்ஸுன்றது கம்பெனியோட அரௌண்ட் 4.91% ஷேர் ஹோல்டிங்னு சொல்லலாம்.
அண்ட் எந்த ப்ரைஸில் வந்து கம்பெனி பைபேக் பண்ணிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 445 rupees per ஷேருக்கு பைபேக் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் 17 to 18% ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைபேக்கான ரெக்கார்ட் டேட்டுன்றது போஸ்டல் பேலட்க்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓரளவு விப்ரோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீக்காக தான் வந்திருக்கு. அண்ட் ஈவன் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மற்ற லார்ஜர் ஐடி கம்பெனி சொன்னது போலயே ரேம் டவுன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதே போல் மேக்ரோ என்விரான்மெண்ட் வீக்காக இருக்கிறதுனால டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்ஸ் கம்மியாகிட்டு இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸை வீக்காக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 12,000 பைபேக் அனௌன்ஸ் பண்ணதுனால மார்க்கெட்டில் அது ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூடை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இந்த விப்ரோட பைபேக்ன்றது டெண்டர் ஆஃபர் வழியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக டெண்டர் ஆஃபர் வழியாக இருந்ததுன்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் விப்ரோவில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸே 445 மேலே தான் இருக்கும். ஸோ அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட புதுசாக இப்போ வாங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால இதோட ஷேர்ஸை வாங்கினாங்கன்னா இது ஷேர் ப்ரைஸை பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வைக்கும். எனவே இன்றைக்கி விப்ரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ரேமண்ட் அண்ட் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரேமண்ட் குரூப் கம்பெனி வந்து 2 முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்று டிமர்ஜர் அப்டேட், இன்னொன்று சேல் அப்டேட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிமர்ஜர் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை பிரித்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியான ரேமண்ட் கன்சியூமர் கேரில் இணைக்க போகிறதா, அதாவது மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் சேல் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட ரேமண்ட் கன்சியூமர் கேரில் இருக்கிற FMCG பிஸ்னஸை காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட FMCG பிஸ்னஸை 2,825 crores செல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ரேமண்ட் கம்பெனியோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை ரேமண்ட் கன்சியூமர் கேரில் இணைச்சி அண்ட் ரேமண்ட் கன்சியூமர் கேரில் இருக்கிற FMCG பிஸ்னஸை செல் பண்ணி 2 இண்டிபெண்டன்ட் லிஸ்டட் கம்பெனிஸை ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து ரேமண்ட் அண்ட் இன்னொன்று வந்து ரேமண்ட் கன்சியூமர் கேர். அண்ட் இந்த ரேமண்டில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கோர் பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரேமண்ட் கன்சியூமர் கேர்ன்றது பியூர் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரேமண்ட் கன்சியூமர் கேரோட FMCG பிஸ்னஸை செல் பண்ணுறதுனால வர ப்ரொசீட்ஸை கம்பெனியோட டெட்டை ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்களோட FMCG பிஸ்னஸை செல் பண்ணி அவங்களுக்கு வர ப்ரொசீட்ஸ்னால கம்பெனி வந்து நெட் டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறும் வித் 1,300 crores சர்ப்ளஸ் கேஷ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிமர்ஜர்னால ஸ்வாப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதாவது ரேமண்டில் 5 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லிஸ்டாக போகிற ரேமண்ட் கன்சியூமர் கேரில் 4 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேமண்ட் கன்சியூமர் கேரோட FMCG பிஸ்னஸ் செல் பண்ணுறதுனால அவங்களோட மெயின் பிராண்ட்ஸான பார்க் அவென்யூ, காமசூத்ரா எல்லாமே காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு போகும். அண்ட் இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சேல்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களோட ஆனுவல் சேல்ஸுக்கு 5.4 times செல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸ்ன்றது சிங்கிள் டிஜிட் மார்ஜின் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதனால் ரேமண்டுக்கு இது வேணால் பாசிட்டிவாக இருக்கலாம். அண்ட் அது காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு பார்க் அவென்யூ போல் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வருதுன்றதை தவிர அக்விஷன் காஸ்ட் படி இது நெகட்டிவ்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரேமண்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.15% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி லாஸ்ட் 1 month-ஆகவே இது கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதா இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம். அண்ட் அதே காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.83% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,117 crores போஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் 5,728 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி கம்பெனி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டி குரூப்போட இந்தியாவுக்கு சேர்ந்த கன்சியூமர் பிஸ்னஸை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட்னால இந்த ஒன் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே அசெட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ போத் கிராஸ் NPA நெட் NPA எல்லாமே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த சிட்டி குரூப்போட இந்தியாவுக்கு சேர்ந்த கன்சூமர் பிஸ்னஸ் அக்வயர் பண்ணதுக்கான இம்பாக்ட்ஸ்ன்றது இன்னும் இந்த ஃபினான்ஷியல் 2024 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.43% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஷார்ட்டாக HFCLோட அப்டேட்டை பார்த்துடலாம். HFCL கம்பெனிக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 65 crores வர்த்துள்ள பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த ஆர்டர்ஸ்ன்றது October 2023 சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி HFCLோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.02% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து குஜராத் கேஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்றவங்க குஜராத் கேஸ் கம்பெனியோட லாங் டேர்ம் லோன்ஸோட ரேட்டிங்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த IND AA+லேருந்து இப்போ IND AAAக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க.
பொதுவாக இந்த மாதிரி கம்பெனிஸோட ரேட்டிங் அப்கிரேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே லோன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ரேட்டிங் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அது கம்பெனிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எனிவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே குஜராத் கேஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.92% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,304 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 264 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷன்ஸில் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ்ன்றது எக்ஸிட் பண்ணிட்டேன். அதாவது 5,000 லாட்ஸ்லேருந்து 4,500 லாட்ஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 500 லாட்ஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது பியூர்லி ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,200 or 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 or 17,900 or 17,800 பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் ஓரளவுக்கு 17,700 பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,700 18,300 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி இஸ் a சைன் ஆஃப் கிரேட்னஸ். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் ஹியூமிலிட்டி அதாவது பணிவு இருக்கணுன்றது சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் பணிவாக கமெண்ட்ஸை பண்ணிவிடுங்க.